அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்ரேஷன். இந்த வகுப்பில் நம்ம 2ஆம் நிலை காவலர் தேர்விற்கான உளவியலில் ஒத்த தன்மையில் பகுதி 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒத்த தன்மையில் பகுதி 1 போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர்லாம் சொல்லியிருந்தீங்க. அதில் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள். நான் தனித்தனியாக உங்களுக்கு அதை கமெண்ட் பண்ண முடியலை, ரொம்ப வேலைப்பளு. ஓகேவா, நிறைய வீடியோ போடுறோம், நிறைய டைப் பண்ணுங்க, அவங்களுக்கு பண்ண முடியலை. ஸோ அவங்களுக்கு போகிற அந்த கமெண்ட்டில் சரியாக விடையெழுத்து அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள். ஓகேவா. ஸோ இதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒத்த தன்மை அப்படிங்கிற பகுதியிலேருந்து முக்கியமான கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த கேள்விகளை எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா 2019, 21, 22 இந்த 3 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட பிஜி எக்ஸாமில் இருந்து கொஸ்டின், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து அனலைஸ் பண்ணது. ஓகேவா. அந்த நான் கொடுக்குற கேள்விகள் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறாங்க. நான் ரொம்ப முன்னாடி போகலை. 2019, 2021, 22 சரியா. எப்படின்னா இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு சிலபஸ் மாறிச்சு. ஓகேவா. 2019 நியூ புக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் அந்த 3 வருஷம் கொஸ்டின் மட்டும் நான் எடுக்கிறேன். ஓகேவா. அந்த கேள்விகள் புத்தகத்தில் இருக்குது, ஒரு சில மெட்டீரியல்லையும் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மெட்டீரியல் கொடுக்குறாங்க இல்லையா, வீடியோ போடுறாங்க, அவங்களும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டாபிக் நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாத்தையும் கொடுக்கலை. பிசி டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க டாபிக் இருக்குது. 31 டாபிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 31 டாபிக் படுத்து டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதை மட்டும் கொடுக்குறேன், படிங்க. ஓகேவா. இந்த மாதிரி கண்டினியூவாக வீடியோ போடுறேன். நிறைய பேர் கேட்டிங்க கண்டினியூவாக வீடியோ போடுங்கன்னு சொல்லி. அதனால் கண்டினியூவாக நான் என்னோடய முயற்சிக்காக, நீங்கள் கேட்குறதுக்காக முயற்சி பண்ணி கண்டினியூவாக வீடியோ போடுறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா. நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேட்குற கேள்விகள்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா. வாங்க நம்ம இன்றைக்கி இந்த கேள்விகளை என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடைசி 2 கேள்விகள் உங்களுக்கானது. அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரது முழுமையாக புரியும். முதல் கேள்வி பாருங்கள். 2022 கேட்ட கொஸ்டின். ஓகேவா. வேறுபட்டதை தேர்ந்தெடு. இதுதான் ஒத்த தன்மை. நம்ம தமிழில் சொல்கிறோம், இங்கிலீஷில் சொன்னால் என்னது ஆட் ஒன் அவுட்னு சொல்லுவாங்க இல்லையா. அதான் 3 சரியாக இருக்கும், 1 தவறாக பொருந்தி இருக்கும். அவ்வளோதான். ஆப்ஷன் பாருங்கள். நாற்காலி, மேசை, ரேடியோ, அல்மிரா. இதில் பார்த்தீங்கன்னா தவறானது என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சரை ஒரு 3 செகண்ட் டைம் கொடுக்குறேன், நீங்கள் வரையும் கண்டுபிடிக்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ. ஆப்ஷன் சி ரேடியோ. ஏன் ரேடியோ கேட்குறாங்க? நாற்காலி, மேசை, அல்மிரா இந்த 3 பார்த்திங்க அப்படின்னா மரம் சார்ந்த பொருட்கள். நாற்காலிங்கிறது நம்ம உட்கார பயன்படுத்தக்கூடிய ஒரு மரப்பொருள். இப்போ பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, இருந்தாலும் கூட நம்ம அந்த ரீசனான அந்த இதுபடி நம்ம போகும். நாற்காலிங்கிறது மரத்தாலான ஒரு பொருள். மேசை அதுவும் பார்த்திங்கன்னா மரத்தாலான ஒரு பொருள். அல்மீரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்க, அல்மீரா அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அலமாரி, நம்ம புக்கு வைக்க பயன்படுத்துவோம் இல்லையா, கபோர்டுன்னு சொல்லுவேன், அந்த மாதிரி பொருட்கள் வருது, நிறையா வருது. ஓகேவா. அப்போ அல்மீரா அலமாரியை தான் அப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல, அல்மீரான்னு வந்துச்சு. ஓகேவா. அதை டைப் பண்ணும்போது அது ஒரு மரம் சார்ந்த பொருளாக தான் வந்துச்சு. அப்போ இந்த 3 பார்த்தீங்கன்னா ஒரு மரம் சார்ந்த பொருள். ரேடியோ அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் பொருள். ஓகேவா. நம்ம பாட்டு கேட்கவும், அடுத்த செய்திகள், ஓகேவா, வானொலி நிலையத்திலேருந்து செய்திகள் கேட்கவும் நம்ம இந்த பொருளை பயன்படுத்துவோம். அப்போ இதில் சவராக பொருந்தி இருக்குது ரேடியோ. இதுதான் பார்த்தீங்கன்னா போன வருடம் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சரியான ஆன்சர் என்னது ரேடியோ தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்து இதே மாதிரி இன்னொரு மாடல், ஒரு 10 மாடல் கணக்கு கொடுக்குறோம். ஓகேவா. எல்லாத்துலேயும் கரெக்டாக ஒரு 10 மாடல் கணக்கு, அதை மட்டும் பார்த்துருப்போங்க. அந்த மாடல்லேருந்து சம்மந்தமாக தான் வரும். ஓகேவா. ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கேட்க மாட்டாங்க, அது மாதிரி ரொம்ப டஃப்பாகவும் கேட்க மாட்டாங்க. அடுத்த இதை நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். மாதம், வருடம், நாள், வசந்த காலம். சரியான ஆன்சரை செலக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி வசந்த காலம். ஏன்னா இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பருவநிலையை குறிக்காது. இந்த 3 அப்படி தானே, மாதம், வருடம், நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பருவ காலத்தை குறிக்கலை. நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது. அப்படி தான் மாதங்கிறது ஒரு வருடத்துக்கான அந்த 12 மாதங்கள், அதில் உள்ளது நாட்கள், அதில் உள்ள அந்த ஒரு வருடம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த வசந்த காலம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலம். அப்படி தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அல்லது ஒரு 3 மாதம் இருக்கக்கூடிய ஒரு பருவநிலை காலம். அதான் என்னது தவறாக பொறுத்திருக்குது, என்னது வசந்த காலம். ஓகேவா. அடுத்து பருத்தி, பட்டு, கம்பளி, சணல். இதில் சரியாக பொருந்தாதது எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க பார்க்கலாம். சரியாக பொருந்தாதது ஆப்ஷன் டி சணல். ஓகேவா. நீங்கள் என்ன போட்டிருப்பீங்க, கம்பளி போட வாய்ப்பு இருக்குது. கம்பளி ஏன்னா ஆட்டு ஒரு உயிரிழந்த பொருள் இருக்கக்கூடியன்னு சொல்லி நீங்கள் போடலாம். ஆனால் இது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சணல். ஏன் சணல்? பருத்தி, பட்டு, கம்பளி இந்த 3 பார்த்தீங்கன்னா ஆடைகள் தயாரிக்க பயன்படக்கூடிய முக்கியமான இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள். ஆனால் அந்த சணல் பார்த்தீங்கன்னா ஆடைகள் தயாரிக்க பயன்படுவதில்லை. எதுக்கு பயன்படுது? கயிறு தயாரிக்க மாட்டேது அந்த சணல் அப்படிங்கிறது பயன்படுறது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க, சணல்லுமே பார்த்தீங்கன்னா உடல் அந்த நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற கோணி பை இருக்கு இல்லையா, அதில் ஒரு ட்ரெஸ்ஸு தச்சு அதை ஒரு ரொம்ப விலைக்கு விற்றுற ஒரு ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டில் ஒரு கடைகள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் சணல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதுக்கு பயன்படுறது? கோணி பைகள் தயாரிக்கவும், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அது கயிறு தயாரிக்கவும் தான் பயன்படுகிறது. அப்போ தவறானது எடுத்துப்பா சணல். ஆப்ஷன் டி சணல். ஓகேவா. அடுத்த கணக்கு சரியான ஆன்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். காவேரி, கங்கை, பாலாறு, வைகை.
3 செகண்ட் டைம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கங்கை. ஏன் கங்கையை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, காவேரி, அடுத்து பார்த்தீங்கன்னா பாலாறு, இந்த வைகை, இது மூணும் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாடு அப்படிதான். தமிழ்நாட்டில் பாயக்கூடிய முக்கியமான ஆறுகள். ஆனால் அந்த கங்கை எப்படி இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் பாயக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆறு, நம்ம இந்தியாவினுடைய தேசிய நதியும் கூட. அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்னதுப்பா? கங்கை. கங்கை வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகள். இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பாயக்கூடிய நதிகள். ஓகேவா? அடுத்து முட்டைக்கோஸ், கேரட், பீட்ரூட், இஞ்சி, இதில் பொருந்தாதது எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ். ஓகேவா? ஆப்ஷன் ஏ முட்டைக்கோஸ் தான் சரியான ஆன்சர். ஏ முட்டைக்கோஸ், கேரட், அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட், அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி, இந்த மூணு பார்த்தீங்க அப்படின்னா தரைக்கு கீழே விளையக்கூடியது. இந்த முட்டைக்கோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பூமிக்கு மேலே விளையக்கூடியது. ஓகேவா? இந்த மாதிரியும் கொஞ்சம் ட்விஸ்ட்டாகவும் கேட்பாங்க. ஓகேவா? அது நிறைய பேர் என்ன போட்டிருப்பீங்க, இஞ்சி போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஏன்னா இந்த மூணு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காகரி வகையாக இருக்குது, இது பார்த்தீங்கன்னா காகரி வகை மாதிரி இல்லைன்னு சொல்லி போட வாய்ப்புகள் அதிகம். ஆனால் கரெக்டான ஆன்சர் நீங்கள் வந்து போடணும், முட்டைக்கோஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போடுங்க பார்க்கலாம். ஹிமாத்ரி, சிவாலிக், ஹிமாச்சல், காண்ட்லா. ஓகேவா? சரியான ஆன்சர் செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி காண்ட்லா. இந்த காண்ட்லா ஏன் சூஸ் பண்ணேன், இது மூணுமே பார்த்தீங்கன்னா இமயமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள். இது ஹிமாத்ரி, சிவாலிக், ஹிமாச்சல், இந்த மூணு பார்த்திங்க அப்படின்னா இமயமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள். இந்த காண்ட்லா அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறைமுகம். எந்த துறைமுகம்? குஜராத் மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறைமுகம் தான் இந்த காண்ட்லா. ஓகேவா? அப்போ இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் அதெல்லாம் சிம்பிளாக இருந்தது. இதை பாருங்கள், இதை நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும் தான் போட முடியும். 10ஆம் வகுப்பு புவியியல் படித்தேன்னு ஈஸியாக போடலாம். அப்படி தானே ஹிமாத்ரி, சிவாலிக்கெல்லாம் 10ஆம் வகுப்பு புவியியலில் இமயமலை பற்றி கொடுத்துருப்பாங்க, அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த காண்ட்லாங்கிறது துறைமுகத்தை பற்றி கொடுக்கும்போது கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த நீங்கள் படித்தா மட்டும் தான் போட முடியும். ஓகேவா? எல்லாமே அப்படி தான். மேக்ஸிமம் ஒரு சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஈஸியாக போடலாம். இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, போன வருஷம் கேட்டது நாற்காலி, அல்மீரா, அடுத்து பார்த்தீங்கன்னா எனது வானொலி, இது மாதிரி இருக்குது போட்டலாம். ரேடியோங்கிறது ஈஸியாக போட்டுடலாம், அது தெரியும், அப்படி தான் ஈஸியாக தெரிஞ்சுட்டு. ஆனால் இந்த மாதிரி கேட்டால் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் போடுங்க பார்க்கலாம். கிராபைட், முத்து, வைரம், நிலக்கரி. சரியான ஆன்சரை செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி முத்து. ஓகேவா? ஏன் முத்து அப்படின்னா, இந்த கிராபைட், வைரம், நிலக்கரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்கள். இந்த முத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு அணிகலன். அப்படி தான் நம்ம அணிகலம் பயன்படுத்துவாங்க, விலை உயர்ந்த ஒரு பொருளும் கூட. இருந்தாலும் இந்த கிராபைட், வைரம் வந்து என்னது, கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்கள். இந்த முத்துங்கிறது என்னது, கார்பனுடைய புறவேற்றுமை வடிவம் அல்ல. அப்போ இதுவும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் படித்திருந்தால் மட்டும் தான் போட முடியும். ஓகேவா? கொஞ்சம் ட்விஸ்டாக வைரம் போட வாய்ப்பு இருக்குது. ஏன் வைரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆபரணம் சொல்லி போட வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பெல்லகரா, பெரிபெரி, கலலை, ஸ்கர்வி, இதில் தவறாக பொருந்திருக்கு என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கலலை. ஏன் கலலை நான் கொடுக்குறேன், பெல்லகரா, பெரிபெரி, ஸ்கர்வி, இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் குறைபாடால் ஏற்படக்கூடிய முக்கியமான நோய்கள். இந்த கலலை பார்த்தீங்கன்னா ஹார்மோன் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நோய். ஓகேவா? அப்போ பெல்லகரங்கிறது என்னது, B5ன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஸோ B5 B12 எனக்கு சரியாக தெரியல, B5 தான் நினைக்கிறேன். B5 என்னது பெல்லகரா. அப்போ பெரிபெரிங்கிறது B1, ஸ்கர்விங்கிறது வைட்டமின் சி. அப்படி தானே? அப்போ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய முக்கியமான நோய்கள். அப்போ இந்த கலலைங்கிறது என்னது, நம்மளுடைய தைராய்டு சுரப்பி இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சுரக்கக்கூடிய தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் கம்மியாக சுரந்து தான் என்னது இந்த கலல் நோய் ஏற்படும். முக்கியமாக சொல்லப்போனால் அயோடின் பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நோய் தான் இது இந்த முன்கழுத்து கலலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து அரிசி, காஃபி, புகையிலை, கரும்பு, இதில் தவறானது எதுன்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதில் தவறானது என்னது பார்த்தீங்கன்னா அரிசி. ஓகேவா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புகையிலையை யூஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இதுக்கு சரியான ஆன்சர் என்னது, புகையிலை. இதுக்கு நீங்கள் கொஞ்சம் படிச்சிருக்கணும், கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணால் இது ஈஸியாக போட்டுருக்கலாம். ஏன் இப்போ எப்படி காரணம் சொல்கிறேன் பாருங்கள். காஃபி, புகையிலை, கரும்பு, இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய முக்கியமான பணப்பயிர்கள்னு சொல்லுவாங்க. இந்த அரிசிங்கிறது இந்தியாவினுடைய முக்கியமான உணவு பயிர். ஓகேவா? அரிசி, கோதுமை, இது போல எனது இந்தியாவினுடைய முக்கியமான பணப்பயிர்களில் ஒன்று. இந்த காஃபி, புகையிலை, அடுத்து பார்த்திங்கன்னா தேயிலை, கரும்பு, அடுத்து வேறு என்ன சொல்லலாம், அந்த மாதிரி பொருட்கள் பயிர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய பணப்பயிர்கள். அதாவது பார்த்திங்கன்னா பணத்திற்காக பயிரிடக்கூடிய பயிர்கள். எது, காஃபி, புகையிலை, கரும்பு எல்லாம். ஆனால் அரிசி, கோதுமை பார்த்திங்கன்னா பணத்துக்காக இல்லை, உணவு. மேக்ஸிமம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோதுமையும், தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா
முக்கியமான உணவுப் பொருளாக இருக்கும். அதனால் என்னது இந்த இடத்துல சரியானது என்னது அரிசி. இந்த 3 பணப்பயிர்கள், அரிசிங்கிறது என்னது உணவுப் பயிர். ஓகேவா, அவ்வளோதான். அடுத்து இந்த 2 கொஸ்டின் உங்களுக்கானது. ஓகேவா, இது வந்து 9வது கொஸ்டின், இது 10வது கொஸ்டின். நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே கமெண்ட்டாக பண்ணிடுங்க. 2 பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் 2 கமெண்ட்டாக பண்ணியிருந்தீங்க. ஒரே கமெண்ட்டில் 10, அதாவது முதல்ல வந்து 9வது கொஸ்டின் பார்த்தோன்னா 9ன்னு போட்டு அதுக்கான ஆன்சர் ஏவோ பிஓ, அடுத்து 10ன்னு போட்டு அதுக்கான ஆன்சர் ஏவோ பிஓ, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா, தனித்தனியாக பண்ண வேண்டாம், ஒரே கமெண்ட்டாக பண்ணிட்டு போயிருங்க. அதான் நான் வந்து ரீப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் ரீப்ளை பண்ண முடியல. ஆனால் போன அந்த சைக்காலஜி கிளாஸில் அந்த கமெண்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, அதில் சரியாக கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள். தவறாக பண்ணவங்களுக்கும் வாழ்த்துக்கள் தான். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து தவறாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னது திருத்திக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து அது உங்களுடைய தப்பு இல்லை, நீங்கள் படிக்க இருந்திருப்பீங்க அப்படி தான். அப்போ அந்த தவறானதை கேட்டு அந்த கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் என்னது சரியான ஆன்சரை தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு சில கமெண்ட் மட்டும் பின் பண்ணி வைக்கிறேன். முதல் கமெண்ட் நேர் பண்ணிக்க அவங்களுடைய கமெண்ட் நான் இந்த வீடியோவில் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா, ஸோ அப்போ இதுக்கான அந்த 9 மற்றும் 10 இந்த 2 கணக்கு மட்டும் பார்த்து நீங்கள் வந்து ஆன்சர் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ நான் சொல்லிட்டுமா, மணிப்பூர், சிக்கிம், ஹரியானா, டெல்லி, இது பார்த்தீங்கன்னா 9வது கணக்கு. இதுக்கான ஆன்சரை நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து 10வது கணக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு பாருங்கள் எக்ஸ் கதிர், தொலைபேசி, வானொலி, கணினி. இது பார்த்தீங்கன்னா 2019 கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேவா, 2022 கேட்டது கொடுத்துருந்தேன். 2021 கொஸ்டின்லாம் பார்த்து அது கொடுக்கல. ஓகேவா, எனக்கு மறந்துருச்சு. 2019 கேட்ட கொஸ்டின் நான் வந்து கொடுத்து வச்சிருக்கிறேன். ஓகேவா, அப்போ 2019 கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின் இருக்குது, 2022 கேட்டது இருக்குது. பாருங்கள் 2 எக்ஸாம்லையும் இந்த கொஸ்டின் மறக்காமல் வந்திருக்குது. அப்போ இந்த வருஷம் கட்டாயம் கேட்பாங்க. ஓகேவா, அப்போ இதுக்கான அந்த 9, 10க்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. போலீஸ் படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பிடிஎஃப் வேணும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிருக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். ஓகேவா.